ஹாய் எவ்ரிவான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, சில்க் த்ரெட் பேங்கிளில் நம்ம எப்படி ப்ரைஸ் ஃபிக்ஸிங் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ப்ரைஸ் ஃபிக்ஸிங்க்கு நம்மளுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கும். அது நம்ம ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு நிறைய கஸ்டமர் கிடைப்பாங்க. அண்ட் தென் நம்மளும் எதுவுமே லாஸ் ஆகாமல் இருக்கும். ஓகேவா? நம்ம சேல் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் அண்ட் கஸ்டமருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஓகேவா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, கால்குலேட் யுவர் கோஸ்ட் அப்படின்னா நம்ம பேங்கிள் மேக்கிங்க்கு நம்ம என்னென்ன டூல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம், என்னென்ன மெட்டீரியல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம், அது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே கோஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ கால்குலேட் யுவர் கோஸ்ட்டில் 2 டைப் இருக்குது. என்ன டைப்? பேஸ் மெட்டீரியல் கோஸ்ட் அண்ட் டூல் கோஸ்ட். ஸோ பேஸ் மெட்டீரியல் கோஸ்ட்னால், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சில்க் த்ரெட் யூஸ் பண்ணுவோம், க்ளூ யூஸ் பண்ணுவோம், பேங்கல் பேஸ், பீட், ஸ்டோன், இது எல்லாமே நம்ம எம்பலிஷ்மெண்ட்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் டூல் கோஸ்ட்டுங்கிறது நம்ம இப்போ ஒரு பேங்கிளுக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அது மாதிரி நிறையா டைப் ஆஃப் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ டூல் கோஸ்ட்டில் நம்ம என்னென்ன இருக்கும்னா, நீடல், சீசர், ப்ரஷஸ் அண்ட் நிறையவே இருக்கும். ஸோ அது நம்ம இந்த பேங்கிளுக்கு மட்டும் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ நிறையா பேங்கிள்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லை வேறு ஏதாச்சும் நம்ம செய்யணுன்னா அதுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பேஸ் மெட்டீரியல் கோஸ்ட்டில் நம்ம அந்த பேங்கிளுக்கு மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் டூல் கோஸ்ட்டுங்கிறது நம்ம வேறு பேங்கிள்ஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வேறு பர்பஸ்க்காக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு உள்ள கோஸ்ட்டு தனியாக வச்சுக்கணும், பேஸ் மெட்டீரியல் கோஸ்ட்டுக்கு தனியாக வச்சுக்கணும். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆட் லேபர் ஆர் டைம் கோஸ்ட். ஸோ இப்போ நீங்கள் ஒரு பேங்கிள் மேக் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் டைம் இருக்கும், அதுக்குள்ள கோஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ நீங்கள் ஒன் கட் பேங்கிள் நீங்கள் மேக் பண்ணுறீங்க அண்ட் அது உங்களுக்கு 1 hour ஆகுது. ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு 50 ஒரு 100 rupees நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ 2 கட் பேங்கிள் நீங்கள் பேங்கிள் மேக் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஸோ அதில் உங்களுக்கு 1/2 hour உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அதுக்கு. ஸோ அதுக்கு நீங்கள் 30 rupees to 50 rupees கூட நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே, லேபர் கோஸ்ட் நான் எதுக்கு ஆட் பண்ண சொன்னேன்னா, நீங்கள் அந்த பேங்கிள் மேக்கிங்க்கு நீங்கள் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஒரு 1/2 hour இல்லை 1 hour நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்களா, அதுக்குள்ளே எஃபெக்ட்டுக்கு நம்ம ஒரு கோஸ்ட் ஆட் பண்ணிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, ஆட் ஓவர் ஹெட். இப்போ நீங்கள் பேங்கிள் மேக் பண்ணிட்டீங்க, எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், பேக் பண்ணுவோம். ஸோ கஸ்டமருக்கு நம்ம வெறும் வளையல் மட்டும் கொடுக்க மாட்டோம். ஸோ அதை அழகாக பேக் பண்ணி அது நம்ம கஸ்டமர்கிட்ட நம்ம கொடுப்போம். ஸோ அதுக்குள்ள சார்ஜ் தான் நம்ம ஆட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பேக்கிங்க்கு, டிரான்ஸ்போர்ட்டுக்கு, எலக்ட்ரிக்கு, இப்போ ரெண்ட்டுக்கு கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இஃப் யூ ஆர் ரெண்ட்டில் இருந்தீங்கன்னா. ஓகே, ஸோ அது ஆப்ஷனல் தான் ரெண்ட்டு. ஸோ மற்றபடி பேக்கிங், டிரான்ஸ்போர்ட், எலக்ட்ரிசிட்டி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த பர்டிகுலர் ஸ்டெப்புக்கு நம்ம ஒரு ஸ்மால் அமௌண்ட்டை நம்ம பெர்சன்டேஜ் பண்ணணும். ஓகேவா? ஸ்மால் பெர்சன்டேஜ் தான் நம்ம போடணும். ஓகேவா? ஸோ அதுக்கு இப்போ ஒரு பீஸ்க்கு நம்ம ஒரு 10 rupeesலேருந்து 20 rupees வரைக்கும் நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பார்ப்போம். நெக்ஸ்ட் ஸ்டெப் ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு, ஆட் ப்ராஃபிட் மார்ஜின். ஓகே, இப்போ நீங்கள் பேங்கிள் மெட்டீரியல் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க, உங்கள் டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க அண்ட் ஓவர் ஹெட் நீங்கள் சார்ஜ் பண்ணியிருக்கீங்க. இது எல்லாமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கணும். அதுக்கு நம்ம ஒரு அமௌண்ட்டை ஆட் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு உள்ள அந்த ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகேவா? ஓகே, ஸோ அதுக்கு பேர் தான் ப்ராஃபிட் மார்ஜின். ஓகே, ப்ராஃபிட் மார்ஜினில் 25%லேருந்து ஒரு 50% வரைக்கும் நம்ம கோஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ உங்களோட பேங்கிள் நீங்கள் மேக் பண்ண பேங்கிள் ரொம்ப யூனிக்காக, ரொம்ப எலகண்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் 100% கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரெண்டியான பேங்கிள் நீங்கள் மேக் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுக்கு நீங்கள் 100% வரைக்கும் நீங்கள் உங்கள் கோஸ்ட்டை நீங்கள் உங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு 100% வரைக்கும். ஓகே, ப்ளஸ் உங்களோட கஸ்டமர் உங்ககிட்ட பேங்கிளுக்கு கஸ்டமைஸ் பண்ண சொன்னாங்கன்னா நீங்கள் ஒரு 75% கூட ப்ராஃபிட் மார்ஜின் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா?
ப்ராஃபிட் மார்ஜின் வந்து நம்ம பிஸ்னஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஓகேவா? ஏன்னா நம்ம ப்ராஃபிட் மார்ஜின் வச்சு தான் நம்மளோட பிஸ்னஸ் க்ரோத்துக்கு இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா நம்ம வந்து அனலைஸ் பண்ண முடியும், ஓகேவா? ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மார்க்கெட் செக். ஓகே, மார்க்கெட் செக்னால் என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு பேங்கிள் வந்து மேக் பண்ணுறீங்க, ஓகேவா? அந்த பேங்கிள் மேக் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க? இப்போ நீங்கள் வந்து ஒரு பக்கத்துலேயே ஒரு லோக்கல் ஷாப் இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே வந்து அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு பார்க்கலாம், செல்லர்கிட்ட. ஸோ அதே மாதிரி சோஷியல் மீடியாவில் இருக்குது, இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லாமே இருக்குது. ஸோ அதில் நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு உங்கள் பேங்கிளுக்கு தகுந்த மாதிரி ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் நீங்கள் கொடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கஸ்டமர் வந்து கிடைப்பாங்க, நம்மளுக்கு கஸ்டமரும் இன்க்ரீஸ் ஆவாங்க, அண்ட் நம்மளுக்கு பிஸ்னஸ் பிக்கப் ஆகும், நம்ம எக்ஸ்பெண்ட் பண்ணலாம், ஓகேவா? ஓகே, லாஸ்ட்டாக ஒரு முக்கியமான டிப்ஸ் சொல்லிக்கிறேன். இது வந்து என்னோட பர்சனலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஓகே? ஸோ நீங்கள் வந்து நிறைய டிஸ்கவுண்ட்டாக கொடுங்க. ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து ஒரு ஷாப் ஆரம்பிக்க போகிறோம்னா, இல்லை நம்ம இந்த பிஸ்னஸ் நம்ம கையில் எடுத்துருக்கோம்னா, நீங்கள் ஒரு குட்டி டிஸ்கவுண்ட் போட்டுருங்க. இல்லை நீங்கள் ஒரு 50% டிஸ்கவுண்ட், 75% டிஸ்கவுண்ட்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கஸ்டமர் அப்போதைக்கு நிறைய பேர் வருவாங்க, ஓகே? ஓகே, இந்த டாபிக் வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த டாபிக் உள்ள நோட்ஸ் எல்லாமே வந்து நான் பிடிஎஃபாக நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு டிஎம் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு பிடிஎஃப் நான் சென்ட் பண்ணிடுவேன். இந்த வீடியோவில் நான் என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், என்னென்ன டிப்ஸ் அண்ட் டெக்னிக் நான் இதில் சொல்லியிருப்பேனோ, இந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேனோ அது எல்லாமே பிடிஎஃப்பில் இருக்குது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னென்னா ஃபார்முலா, இந்த ப்ரைஸ் ஃபிக்ஸிங்க்கு உள்ள ஃபார்முலா வந்து இந்த பிடிஎஃப்பில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் எனக்கு டிஎம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பிடிஎஃப் நான் சென்ட் பண்ணிடுவேன், ஓகேவா? வாட்ஸ்அப் குரூப்பும் இருக்கும், ஃப்ரீ கிளாஸஸ் ஸ்கூலில் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, நீங்கள் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் ஜாயின் பண்ணாலுமே நான் வந்து உங்களுக்கு நான் பிடிஎஃபாக சென்ட் பண்ணிடுவேன், ஓகே? லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிடுங்க, வாட்ஸ்அப் ஃப்ரீ கிளாஸஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். என்னோடய யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனிமேல் நிறையா டாபிக், நிறைய ஃப்ரீ கிளாஸஸ் நான் வந்து ப்ரொவைட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலுமே நீங்கள் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி என்கிட்ட கேட்டுக்கலாம், ஓகே? தேங்க்யூ.